ஜே ஜே ஜேஇ கிடைச்சிருக்கு. சரிங்கண்ணா. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ்ல வந்து ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆ ஆ ம், ஓகே. ஒன் இது மட்டும் இல்லாம மற்ற எக்ஸாம்ஸும் எழுத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். யார் என்னவாண்ணா? ஆமா. ஆ ஆ சரி சரி சொல்றேன் அப்படின்னு ஆ ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு கொஞ்சம். ஆ சொல்றேன் விசாரிச்சேன் என்ன தம்பின்லாம் படிக்கிறானா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல. சொல்யூஷன் அவர் ஆயிடுச்சு. என்னண்ணா? சொல்யூஷன் அவர் வந்துருச்சு. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து சரி படிக்கிறதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சரி சரிங்கண்ணா. செய்வாப்ல அப்படின்ட்டு. இப்ப, நேத்து உனக்கு உனக்கு என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு பாலாஜி? இது ஆன்சர் இது ஒவ்வொன்றா பார்க்க ட்ரையா ஆயிருதுண்ணா. ஏதாச்சும் ஒரு இது படிச்சோன்னா ம். இன்பிட்வீன் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. இல்ல ஆக்சுவலா நான் சொல்ற ப்ராசஸ்லாம் புரியுதா உனக்கு? புரியுது என்ன புரியுது புரியுது. சொல்லு என்ன சார் நான் வந்து உனக்கு என்ன புரிய வச்சிருக்கேன்றது சொல்ல. இப்போ கொஸ்டின் எடுக்கிறோம் இல்லைண்ணா, ம், எடுத்துட்டு பார்க்குறோம் அதை. ம். பார்த்தோன்னா அந்த கொஸ்டின் எங்கே போய் தேடினாலும் அது புரிய மாட்டேங்குது ஒரு சில கொஸ்டின். இல்ல பாலாஜி, கண்டென்ட்டை விட்டுரு. உனக்கு நான் ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கேன்ல, அது புரிஞ்சுச்சா? அது உனக்கு என்ன புரியுது. அதை சொல்லுன்னு கேக்குறேன். பர்ஃபெக்டாக புரியுதுண்ணா. அதை சொல்லு. அதான் நான் டெய்லியும் கொஸ்டின் எழுதி பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. எழுதி பார்க்கறதெல்லாம் எல்லா கேண்டிடேட்டும் பண்ணுவான், ஆஸ்பிரன்ஸும் ஆ பண்றது. உனக்கு என்ன வந்து வித்தியாசம்? என்ன என்ன ப்ராசஸ் பண்ண போற நீ? அதை சொல்லியிருக்கேன்ல, அது என்னன்னு சொல்லு. திங்க் பண்ணி எழுதணும்ண்ணா. எப்படி? ஃபார்ம் கொஸ்டினோட ம், ஆன்சர் ரைட்டிங் ஃபார்ம். ம். யாருக்காக பதில் எழுதணும்னு சொன்ன? எக்ஸாமினர். எக்ஸாமினர். ம். என்ன என்ன எதிர்பார்க்குறான் எக்ஸாமினர்? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேச ரிலேட்டடா நிறைய இருக்கா? பேசுனால மறந்து போச்சோ? இல்ல இல்லண்ணா, ஞாபகம் இருக்குண்ணா. ம். ரிலேட்டடா இருக்கணும்ண்ணா எழுதுற ஆன்சர். எதுக்கு ரிலேட்டடா இருக்கணும்? அவன் கேட்டிருக்கிறதுக்கு கொஸ்டினுக்கு ரிலேட்டடா இருக்கணும். அவன் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கணும். அதான் என்ன எதிர்பார்ப்பான்? எது மூலியமா உன்ட்ட அந்த எதிர்பார்ப்பை சொல்லுவான் ஒரு கொஸ்டின்ல எக்ஸாமினர்? ம், அதான்ண்ணா ப்ரெசன்டேஷன். பிரசன்டேஷனை எதிர்பார்க்குறான் யூபிஎஸ்சியில். இல்லைண்ணா, வேற ப்ரெசன்டேஷன் இல்லை, கண்டென்ட் ரிலவெண்ட்டாக இருக்கா. எதுக்கு ரெலவெண்டா இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான் அவன் ஒரு கேட்குற கொஸ்டின்ல. கொஸ்டின். அதான் தான் கேட்கிறேன், எதை வச்சு நான் சொல்லியிருக்கேன், அதான் கேட்கிறேன். எதை வச்சு உங்ககிட்ட எதிர்பார்க்கறான்? எதுக்கு இருந்தா அந்த கண்டென்ட் ரெலவெண்டா இருக்கும் இந்த பதில்? எதுக்கு ஆன்சர் பண்ணா அந்த பதில் கொஸ்டினுக்கு ரெலவெண்டா இருக்குன்னு? புரியலண்ணா. சொல்லி சொல்லியிருக்கதெல்லாம் உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கா? இது வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேங்க. இல்லை புரியுதுண்ணா. அது புரியுதா? ஆ அதையே தான் திரும்ப கேட்குறேன். எதுக்கு ஆன்சர் பண்ணா உன் கொஸ்டின் ரெலவெண்டா இருக்கும்? அந்த கேள்விக்கு பதில் எழுதியது இல்ல, அது எதுக்கு எப்படி ரெலவெண்டா இருக்கும்? நீ எதுக்கு பதில் எழுதுனா உன் பதில் அந்த கேள்விக்கு ரெலவெண்டா இருக்கும்? அந்த கேள்வியில இருக்க எந்த விஷயத்துக்காக நீ பதில் எழுதணும்? அப்பதான் அது ரெலவெண்டா மாறும். அது என்னது? கொஸ்டினோட ஆர்டர் அண்ணா. வலது தெளிவா சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன். கொஸ்டின்ல எந்த பாகத்துக்கு பதில் எழுதுனா உன்னோட ஆன்சர் ரெலவெண்டா இருக்கும்? நீ அதை வச்சுதான் கண்டென்ட்டே யோசிக்கணும். அது எந்த பாகம்? ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வேர்டு. எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் ரீட் பண்ண.
The growth of cabinet system has particularly resulted in marginalization of the parliamentary supremacy. ம். Elucidate. ம். இதுல எதுக்கு பதில் எழுதணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அதை ஃபாலோ அப் பண்ணி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எதுக்கு பதில் எழுதணும்? The growth of cabinet system அப்புறம் has practically has resulted in practically resulted in the marginalization of the parliamentary supremacy. illustrate எதுக்கு பதில் எழுதணும்? illustrate அப்படின்னு சொல்லியிருக்கான்ல, இல்லைண்ணா வேற என்ன சொல்லுங்க? இல்ல பாலாஜி, இல்லஸ்ட்ரேட்டா எலுசிடேட்டா? எலுசிடேட்ண்ணா. ஓகே ஓகே ஓகே, எலுசிடேட் பண்ணணும். எலுசிடேட்னா என்னது? தெரியலண்ணா, இந்த வார்த்தையை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். இப்பதான் கேள்விப்படுறியா? இப்போ என்னன்னு பாருங்க. இந்த கேள்விக்கு தான் இப்போ பதில் எழுத போறேன். To make something clear by explaining it. என்ன பண்ணணும்? To make something clear, ஒரு இந்த கண்டென்ட்டை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதான் உனக்கு வந்திருக்க ஆர்டர். ஓகேவா? கண்டென்ட்டை கிளியரா சொல்லு. எதை கிளியரா சொல்ல போற? The growth of cabinet system. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? Marginalization of the parliamentary supremacy. அதுக்கு நடுவுல இருக்க ஒரு விஷயத்தை விட்டுட்டியே. has practically resulted in. எதுக்கு ரெலவெண்டா பதில் எழுதணும்? எதுக்கு யோசிக்கணும்? has resulted இருக்குல்ல, ஆமாண்ணா, அதை வச்சுதான் இந்த கண்டென்ட்டே யோசிக்கணும். has practically resulted அப்படின்னா என்ன டென்ஸ்ல இருக்குது? present perfect tense இருக்கு பாலாஜி. present perfect tenseல இருக்கு. present perfect tenseனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கிறதோட எஃபெக்டை இப்பயும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாஸ்ட் பிளஸ் ப்ரெசன்ட். ஓகேவா? பாஸ்ட்ல நடந்த ஒரு ஈவெண்ட், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டில் யூ ஆர் ஃபீலிங். ஓகேவா? சப்ஜெக்ட் என்னது? கொஸ்டினோட சப்ஜெக்ட் என்னது? cabinet system. ஃபுல்லா படி சப்ஜெக்ட். The growth of cabinet system. growth எது? growth தான் ஹெட் வேர்டு. growth of cabinet system has practically resulted. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? In the marginalization of the parliamentary supremacy. In the marginalization of the parliamentary supremacy. marginalization என்னது? பார்க்கறேன்னா, marginalizationனாக்க ஒரு ஒதுக்கப்படுற மாதிரி. ஓகேவா? மெயின் ஸ்ட்ரீமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன பண்ணுது? விளிம்புக்கு போகுது. எது? பார்லிமெண்ட்ரியோட சுப்ரிமசி. கேபினட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? அது வந்து வளர்ந்துகிட்டே போகுது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எங்கேருந்து வராங்க? லெஜிஸ்லேச்சர், அதாவது பார்லிமெண்ட்ல இருந்து வராங்க. ஓகேவா? பார்லிமெண்ட்ல இருந்து வரவங்க வேற ஒரு ஐடென்டிட்டியை எடுக்கிறப்போ பார்லிமெண்டோட ஃபங்க்ஷன்ஸை இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க? அதெல்லாத்தையுமே செஞ்சிடறாங்களாம். எக்ஸிக்யூட்டிவ்னா ஆளுங்கட்சி, எல்லா வேலையுமே செய்யறது அவங்க தான், எல்லா பாலிசி எடுக்கிறதும் அவங்க தான். ஆக்சுவலா பார்லிமெண்ட்ல ஓட்டிங் இது எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ இந்த கேபினட் சிஸ்டம் வந்து வளர வளர growth ஆஃப் கேபினட் சிஸ்டம் என்ன பண்ணிருச்சான்? ஆஸ் ரிசல்டட். இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துட்டான். இது இப்படி நடந்திருக்கு இந்தியாவில். ஓகேவா? ஃப்ரம் த ஸ்டார்ட், எப்போல இருந்து 1950s இருந்து இப்போ வரைக்கும் இருக்க ட்ரெண்டை பிடிச்சி நீ பேசணும். அப்ப இப்படி நடந்துச்சு, அதே மாதிரி தான் இப்பயும் நடக்குது. ஓகேவா? புரியுதா பாலாஜி என்ன அப்படின்ட்டு? புரியுதா பாலாஜி? ஓகேண்ணா. ஓகேவா?
இந்த கான்டெக்ட் ஹேஸ் ரிசல்டட் அப்படின்ற இந்த டென்ஸுக்கு தான், அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீ கண்டென்ட்டை ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேபினெட் எப்படி உருவாச்சு? அதாவது இன்ட்ரோடக்ஷன். கேபினெட் அப்படிங்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அவங்க லெஜிஸ்லேச்சர் அதாவது பார்லிமெண்ட்ல இருந்து தான் வருவாங்க. ஓகேவா? தே ஆர் எலெக்டட் பை பீப்புள் ஃப்ரம் ராஜ்யசபாவும் இருக்கலாம், லோக்சபாவும் இருக்கலாம், ரெண்டுல இருந்துமே கேபினெட் குள்ள வரலாம். ஓகேவா? ஒருத்தர் கேபினெட் கூட இருக்கலாம். எப்படின்னாக்கா 6 மாசம் வந்து அவர் வந்து மினிஸ்டரே ஆகாம மினிஸ்டரா இருக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது எலெக்ஷன் ப்ராசஸ் போகாமலே ஒருத்தரால 6 மாசம் வரைக்கும் மினிஸ்டரா இருக்க முடியும். அவங்களும் இருக்கலாம். இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ் ரிசல்டட் இன் கேபினட் growth ஆஃப் கேபினட் சிஸ்டம் ஹாஸ் ரிசல்டட் இன் எங்க என்ன ரிசல்ட் ஆயிருக்கு? மார்ஜினலைசேஷனா பார்லிமெண்டரி சுப்ரீமசி. parliamentary supremacy. பார்லிமெண்டரி சுப்ரீமசி அப்படின்னாக்க பார்லிமெண்ட்டுக்கு வந்து ப்ரிராகேட்டிவா, அதாவது முன்னுரிமையா பார்லிமெண்ட் இதெல்லாம் வந்து செய்யலாம். பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம்? இட் கேன் கொஸ்டின் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா? எது மூலியமாலாம் பண்ணும்? அப்போசிஷன் பார்ட்டி என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போசிஷன் லீடர் இருக்காங்க, அப்போசிஷன் பார்ட்டி இருக்கு, அது மாதிரி கமிட்டிஸ், நிறைய கமிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? எஸ்டிமேட் கமிட்டிஸ், பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி இதுல எல்லாம் அப்போசிஷன் பர்சன் எங்க இதா இருக்காங்களோ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே பார்லிமெண்ட் ஆக்சுவலா கன்சிடர் பண்ணுதா? இது இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கனாலே இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து முடிஞ்சிருச்சு. இதை தான் எக்ஸ்பிளைன் கிளியரா பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு இதை எழுதினாலே முடிஞ்சிடும். 120 வேர்ட்ஸ்க்குள்ள இது முடிஞ்சிடும். ஓகேவா? புரியுதா பாலாஜி? சிம்பிள்.